எப்படி பிளட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீட்டில் பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுது. இந்த 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமே பெரிய ஹிட் ஆகவே இல்லை. தமிழ் சினிமாவுக்கு பார்த்த ஆலையில் போது வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. கில்லி படம் வந்து ரீரிலீஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 18 கோடி பண்ணிச்சா சக்க போட்டுட்டு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். கில்லி படம் மட்டும் கிடையாது, போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த வாரணம் 1000 படம், அந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் வல்லவன் படம் ஓரளவுக்கு நல்லா போச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படங்களை பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணி நல்லா ஒரு கல்லா கட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹரி அவர்கள் தப்பாக புரிஞ்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீரிலீஸ் பண்ணுற படமே இவ்வளோ பயங்கரமாக ஓடுது. நம்ம பழைய கதையை படமாக எடுத்து போட்டுருக்கோம் இல்லையா, அவருக்கு தோணிருக்கும் போல். அப்படி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய படத்தை இப்போ எடுத்து வச்சிருக்காரு. அந்த படத்துக்கு பேர் தான் ரத்னம். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரத்னம் இந்த படத்தோட கதைன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதையை ஒரு சிம்பிளாக ஒன்றும் இல்லை சொல்லணும்னா, நம்ம எல்லாமே சின்ன வயசில் இந்த கிங்காங் படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சன் டிவியில் பார்த்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஹீரோனி காட்டுக்குள்ளே மாட்டிக்குவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் டைனோசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி கொள்ள வரும். அப்போ பார்த்தீங்கன்னா காங் ஒத்தால இறங்கி எல்லா டைனோசரையும் போட்டு தும்சம் பண்ணி ஒரு டைனோசர் வாயெல்லாம் கிழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோனை காப்பாற்றும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோனி பிரியா பவானி சங்கருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொள்ள நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ ஒத்தால நின்றுட்டு வர்றவங்க எல்லாத்தையும் மட்டும் இழுத்து போட்டு அடித்து இந்த ஹீரோனை காப்பாற்றுவார். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ஹீரோனை காப்பாற்றுறாரு, ஹீரோனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. இந்த கதையை நீங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் மட்டும் கிடையாது. இந்த டெம்ப்ளேட்டில் கிட்டத்தட்ட தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட படங்கள் வந்திருக்கும். ஏன்னா வந்து ஹீரோனுக்கு ஒரு பிரச்சனை வரும், அது ஹீரோ தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்துப்பார், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோனை கல்யாணம் பண்ணிடுவார். இந்த மாதிரி கதை பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட படங்கள் தமிழ்லேயே வந்திருக்குது. கதை என்னதான் அந்த ரத்னம் படத்தில் பழசாக இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க இம்ப்ரூவ் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்தை ஓரளவுக்கு ரீசனாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப முக்கியம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேமே அவங்க வந்து ஒரு மெனக்கட்டு ஒரு புதுசாக ஒரு சீன் எழுதுறோம், புதுசாக ஒரு சாங் சுச்சுவேஷன் எழுதுறோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வழக்கமானது தான். ஒரு ஃபைட்டு முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, பேசி முடிச்சதுக்கப்புறம் சாங் வரும், சாங் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைட் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான டெம்ப்ளேட்டில் வந்து அந்த படத்தை எடுத்துருக்காங்க. அது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஷால் யாரையோ ஒரு புத்தர் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எதுக்கு அடிக்கிறான்னு தெரியாது, ஆனால் வர பொருளாக அடிச்சுட்டே இருப்பார் 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குறது நல்லா இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த ஃபைட்டுன்ற மாதிரி நமக்கே தோணும். நல்லா இருக்க ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த இடத்துல ஃபைட்டு வச்சு ஆகணும், இந்த இடத்துல வந்து இவன் அடிச்சே ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேணுக்குனே ஃபைட் சீன் அப்படியே திணிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, திணிச்ச மாதிரியே இருக்குது. ஃபைட் சீன் பார்க்க நல்லா இருந்தாலுமே வந்து அது கூட நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவர் அடிக்கும்போது வந்து நமக்கு ஃபீல் ஆகணும், அந்த வில்லனை போட்டு தள்ள அவன் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கே வரணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரவே வராது. அவர் வாட்டி யாரையும் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் வரும். இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு சொல்லி ஆகணும். அந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஆக்ஷன் நடக்கும், பஸ்ஸில் ஒரு சம்பவம் நடக்கும், அதுவாக இருக்கட்டும், ஒரு பிரியா பவானி சங்கர் காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட இன்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டீசனாகவே இருந்துச்சு. ஆனால் படம் போக ஒரு என்ன பிரச்சனைனா அடுத்த சீன் தான் நடக்க போகுது, இவன் அடிக்க தான் போகிறான், இதனால பிரச்சனை வரதான் போகுது, ஹீரோனுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்க போகுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. ஒரு ட்விஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காத ஒரு காட்சி நடந்துச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட சொல்ல முடியாது. எல்லா சீனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் நடக்க தான் போகுன்றது நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற ஒரு விறுவிறுப்பே நமக்கு எல்லாம் போயிருது படம் பார்க்கும்போது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் காமெடிஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. யோகு பாபு இருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் ஒரு சீனுக்கு வருவார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டராஜேந்திரன் அவரில் வருவார். ஆனால் இந்த படத்தில் வந்து காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்காது. அந்த ஹரியோட முந்தைய படங்களான கோவிலாக இருக்கட்டும், அப்புறம் சாமி படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து காமெடி ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இந்த வேலு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வில்லன் காமெடி ஒன்று இருப்பார். அந்த காமெடி ரொம்ப எக்ஸ்ட்ரானே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் காமெடி பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் வந்து காமெடி சுத்தமாக எந்த இடத்துலையுமே வில்லன் பண்ணுற காமெடி ஒர்க் அவுட்டே இருக்காது. அந்தளவுக்கு வந்து காமெடின்ற பேரில் கடுப்பேற்றிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹரி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் படத்தை கதை என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தாலுமே அவர் ஸ்க்ரீன் பிளே விறுவிறுப்பாக போகும், பரபரன்னு படத்தை முடிச்சுவார், ரொம்ப சூப்பராக எடுப்பாருன்ற ஒரு பேர் இருக்குது. ஆனால் அவரோட மொத்த பேருமே இந்த ஒரு படத்தில் எடுத்துருக்காருன்னு அப்படி தான் சொல்லி ஆகணும். அவரோட முந்தைய படங்களான சாமியாக இருக்கட்டும், சிங்கம் 1 and 2 இருக்கட்டும், ஐயா படமாக இருக்கட்டும், அந்த கோவில் படமாக இருக்கும், எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கதை நார்மல் கதையாக இருக்கும், அவரோட ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி தான் இந்த படத்தை எடுத்தாருன்ற மாதிரி வந்து ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. முதல்ல வந்து இது வழக்கமான ஹரி அவர்களோட படமே கிடையாது, ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் ஃபிலிம் தான் இந்த ரத்னம் படம்.